ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் டில்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இதில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உட்பட அனைத்து முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதற்கான காரணம், நடத்தப்பட்ட விதம் குறித்து இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற ஐதராபாத் எம்பியும் ஏஐஎம்ஐஎம் தலைவருமான அசாதுதீன் ஓவைசி கூறியதாவது: பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பாராட்டுக்கள். மிக சரியான நேரத்தில் மிக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளின் முகாம்களை மட்டும் குறிவைத்து தாக்கிய விதம் மிக சிறப்பானது. தொடர்ந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் பாகிஸ்தானை FATF எனப்படும் நிதி நடவடிக்கை பணிக்குழு மீண்டும் கிரே லிஸ்டில் சேர்த்து தீவிரமாக கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்வது, சட்டவிரோத முறையில் பண பரிவர்த்தனை செய்வது உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபடும் பாகிஸ்தானை உலக அரங்கில் அம்பலப்படுத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியா அழுத்தம் தர வேண்டும். அந்த அமைப்பு மிக பயங்கரமானது. ஆபரேஷன் சிந்தூரில் தாக்கி அழிக்கப்பட்ட இடங்களில் பஹாவல்பூர் மற்றும் முரித்கே ஆகிய 2 இடங்கள் மிக முக்கியமானவை. இந்த இடங்கள் பயங்கரவாதிகளின் புகலிடமாக விளங்கியது சர்வதேச நாடுகள் அறிந்ததே. அவற்றை தாக்கி அழித்தது மாபெரும் சாதனை, பெருமைக்குரியது. தற்போது பல நாடுகளின் தூதர்கள் இந்தியாவில் உள்ளனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளை அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். காஷ்மீர் மக்கள் அனைவரையும் அரவணைக்க இது ஒரு பொன்னான தருணம். இந்தியா இந்த நேரத்தில் காஷ்மீர் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களின் பக்கம் நிற்க வேண்டும். ஈரான் மற்றும் சவுதி நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தற்போது டில்லியில் உள்ளனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் நடவடிக்கை குறித்து அவர்களிடம் மத்திய அரசு விளக்க வேண்டும். பாகிஸ்தானின் செயல்பாட்டையும் விளக்க வேண்டும். பூஞ்ச் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குவதுடன் அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என ஓவைசி கூறினார். और जो ऑपरेशन सिंदूर हुआ उसका मेरी नज़र में सबसे बड़ा इम्पोर्टेंस ये है कि मुरीद के और भावलपुर पर अटैक होना, ये नॉन टेररिस्ट ऑर्गेनाइजेशन के हेडक्वार्टर्स हैं, ये बहुत अहम जिसको हमको समझने की ज़रूरत है. मिलिट्री स्ट्रेटेजी वाइज आप देखेंगे अब हमारे देश के लिए 2 फ्रंट पे हॉस्टिलिटी होगी, LAC और LOC पर. इसलिए कि जब 16 में उरी हुआ, 2019 में हम बालाकोट किए, आज हमारी 50,000 फौज गलवान और पे बैठी हुई है. तो ये 2 फ्रंट हॉस्टिलिटी को हमको देखने की ज़रूरत है. चाइना से हम इतना एक्सपोर्ट कर रहे हैं, इंपोर्ट से ज़्यादा एक्सपोर्ट चाइना से इतना इंपोर्ट कर रहे हैं, एक्सपोर्ट से ज़्यादा हो रहा है. तो हम चाइना पर भी इम्प्रेस करें कि वो पाकिस्तान को, TRF को, जितने टेररिस्ट वांटेड हैं इंडिया, उसको हवाले करें. और गवर्नमेंट से मैंने गवर्नमेंट से कहा कि आपने अच्छा जवाब दिया OIC को, और तुर्किया को हमको समझाना है कि तुर्किया पूरे विश्व में एक ऐसा कंट्री है जो अपने ही देश में जो टेररिस्ट ऑर्गेनाइजेशन है कर्ड्स, उनको बॉम्ब करता है. इराक में जब तक उनसे डील नहीं वहाँ बॉम्ब करता था, अब सीरिया में भी बॉम्ब करता है. तो तुर्किया को समझाने की ज़रूरत है कि जब आप कर्ड्स के ऊपर जो टेररिस्ट ऑर्गेनाइजेशन है उनको आप एक्शन ले सकते हैं, तो भारत पे क्यों वो सवाल उठा रहे हैं.